அடிப்படையாக சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கலை சிலம்பம் தான் முதன்மையான சிலம்பம். ஆனால் போர்க்கலை அப்படின்றது ஒரு கம்பை வச்சு 100 பேரை விரட்டலாம். அதை வளராமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்தந்த ஆசான்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல வெளியே. அவங்க மாஸ்டரோட போயிடுச்சு. நானே என் கூட 40 பேர் பிளாக் பெல்ட் வாங்கினாங்க. இன்றைக்கி நான் மட்டும் தான் வீரக்கலை ஆசனா வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். மற்ற எல்லாருமே ஐடி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலம்பம் அரசியல் பெருசு. மற்ற கிக் பாக்ஸிங் கராத்தை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. வீரக்கலைகளை வந்து ஒரு பாமர மனிதன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் கலாச்சாரத்தை வந்து அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போகணும். இப்போ இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சில மாணவர்கள் வந்திருப்பாங்க. அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் இதில் ஈடுபாடு அதிகப்படுத்தியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்த மாணவர்கள் யாராவது இருக்காங்களா? ஃபிசிக்கலாக இப்படிலாம் இருக்கலாமா, இவ்வளோ இயற்கையை பார்க்கலாமான்னு ஆட்டோமேட்டிக்காக நேரம் அடுத்து அவன் என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடறான் பயிற்சி மூலியமாக. பட் 90% பெற்றோர்கள் வந்து இன்றைக்குமே வந்து கலை ரீதியாக புரிஞ்சிக்கல. அவங்களுக்கு வந்து 2 கண்ணுமே படிப்பாக தான் பார்க்குறாங்க. ஒரு கண்ணு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க வீரக்கலைக்கோ உடற்பயிற்சிக்குமே. இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு லைஃபே பிடிக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம கலைக்குள்ளே வரும்போது அது மாறுமா? கண்டிப்பாக மாறும். மாஸ்டர் சொல்லி கொடுக்கறனால மாஸ்டருக்கு வந்து இதில் என்ன சந்தோஷம், ஏன் மாஸ்டர் இது வந்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கலையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஜென்ரேஷன் கொண்டு போகிறது உன்னோட கடமை. கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஸோ நீ வந்து 4 பேரை உருவாக்கு. ஒரு சில பேர் வந்து இதை பிஸ்னஸாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க? சிலம்பம் வந்து வரானுங்க, ஒரு 3 மாதம் என்கிட்ட கற்றுக்குறானுங்க, வெளியே போயிட்டு நான் வந்து சிலம்பம் மாஸ்டர். இப்படி தான் இன்றைக்கி வந்து கலைகள் வந்து நிறைய பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஆனால் இந்த கலை வந்து எல்லாத்துலேயுமே உங்களை வந்து மாமனிதனாக மாற்றுது. லைஃப் எஜுகேஷன் சொல்கிறோம், வாழ்க்கை கல்வின்றோம். பயிற்சிக்கு என்கிட்ட வந்துட்டாவே உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் நீ எப்படி வாழணும், எப்படி ஒரு சிந்தனையாளராக நீ ஆகணும் அப்படின்றதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சர்டிஃபிகேட்டுக்காக வரவங்களாம் இருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கினா எனக்கு பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வராங்களே. நான் உங்கள் ஜவஹர். இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் தாண்டி எது முக்கியம்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். எல்லாருமே வந்துட்டு படிக்கணும், அப்படியே வந்துட்டு சம்பாதிக்கணும், அப்படியே லைஃப் ஓட்டணும், அப்படியே போயிடணும் அப்படின்னு. எது வந்து ரொம்ப முக்கியம்? உயிர் வாழ்கிறதுக்கு உணவு நீர் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்ம உடல் இல்லை, அது ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கூட ஒருத்தர் இருக்கார், முக்கியமான ஒருத்தர். ரௌத்ரம் பலகை வீரம் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் வில்சன் மாஸ்டர் அவர்கள். வீரக்கலை வில்சன் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும் மாஸ்டர். ஏன் வந்துட்டு இந்த கலை அப்படின்றத ஒருத்தன் கற்றுக்கணும்? அடிப்படையாக நம்ம இந்த வீரக்கலைகளை வந்து 2ஆக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளோட கலாச்சாரம், 2வது உடம்பு ஆரோக்கியம். இதுதான் முதல் நம்ம அடிப்படையாக நம்ம அந்த கலைகளை கற்றுக்கிறது. அதுக்கடுத்து தான் தற்காப்பு. ஸோ தற்காப்புன்றது நம்ம டெய்லி நம்ம கூடயே எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால் வீரக்கலைகளை வந்து ஒரு பாமர மனிதன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் கலாச்சாரத்தை வந்து அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போகணும். நமக்கு என்ன நம்மளோட சமுதாயமோ நம்மளோட முன்னோர்களோ கொடுத்துட்டு போனாங்களோ அதை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக இந்த வீரக்கலையை கற்றுக்கணும். 2வது அவன் வந்து நாளடைவில் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவன் உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். இது நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீரக்கலையை கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன் மஸ்ட். இப்போது ஆனால் இந்த வீரக்கலையை கற்றுக்கணும் அப்படின்றப்போ இப்போ வந்து பசங்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. முதல்ல வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஓகே, ஒரு வீட்லேயே சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறதுக்கு அதை போய் கற்றுக்கோ, இதை போய் கற்றுக்கோ, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பசங்களை வீட்டில் உட்கார வச்சு டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய விஷயம் வந்து ஃபோனு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்கள கொண்டு வந்துட முடியும். நீங்கள் எந்த இடத்துல நம்புறீங்க? நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபோன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன்ஸ் இல்லை. இன்றைக்கி ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் தான். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. இருந்தாலுமே நம்ம மாணவர்களை வந்து உடற்பயிற்சி ரீதியாக கொண்டு வரும். அவன் உடம்புல அவன் வேர்வையை பார்த்துட்டானா அவன் வந்து விரும்புகிறான். ஏன்னா அவன் புதுசாக பார்க்குறான், வேர்வையே புதுசாக பார்க்குறான். இது இவ்வளோ வருமா வெளியே வந்தா மாஸ்டர், எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே, அப்போ இந்த வேர்வை வந்தால் நல்லதானே மாஸ்டர், டாக்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீடியோவில் பார்த்துறேன், அவன் வீடியோ வச்சு அவன் வந்துடுறான். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
பட் இருந்தாலும் இந்த ஃபோன் மூலிமா ரொம்ப சீரழிகிற மாணவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்படி அந்த கலைகள் வந்து இப்போ கத்துக்கிட்டு இப்போ இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம சில மாணவர்கள் வந்திருப்பாங்க. சரி ஓகே நான் வந்து தான் ஆகணும். எங்க வீட்ல சொல்லிட்டாங்க, தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நெறைய மாணவர்கள் இதுல ஈடுபாடு அதிகப்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படி நீங்க பார்த்த மாணவர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா நானே அப்படி தான் வந்தேன் நான். நம்ம வந்து எங்களோட ஸ்கூலில் நாங்கள் படிக்கும் போதும் எங்கள் மாஸ்டர் வந்து எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்தாங்க. அவரை பார்த்தாவே நாங்கள் லீவ் போட்டுருவோம். ஐயோ வந்தாருன்னா அடிப்பார். ஏன்னா ஒழுங்கா செய்யலைன்னா அடி விழும் அப்போலாம். ஐயோ மாஸ்டர் வந்துட்டாரா, ஐயோ இன்றைக்கி போகக்கூடாது கிளாஸுக்கு, அடிப்பார் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தான் போகணும். நாளடைவில் எங்களுக்கு அது வந்து அவரோட விதம் வந்து மாற மாற எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி நானும் நிறைய மாணவர்களை உருவாக்கி விட்டு வரோம். போதும் நம்மளை பார்த்தா ஒரு ரகடாக பார்ப்பாங்க. ஐயோ மாஸ்டரா திட்டுவார், சும்மா நல்லா இருக்கணும், உடம்ப கவனிக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அது ரெகுலராக நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ண போதும் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இன்னும் ஒரு 2, 3 ட்ரிப்பு எங்கள் கூட வந்தாங்கன்னா அவங்க செட் ஆகிடுறானுங்க. நாங்கள் நிறைய ஃபாரஸ்ட் ட்ரிப்ஸ் போவோம், நிறைய ட்ரக்கிங்ஸ் போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறோம், நீ வாடா அப்படின்ட்டு. நீ ஃபீஸ் கூட கேட்டவள வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறோம். அப்போ அங்கே வந்தோடனே தான் அவங்க எங்களோட 2வது முகத்தையே பார்க்குறாங்க. ஓ இப்படிலாம் இருக்கலாமா, ஃபிசிக்கலாக இப்படிலாம் இருக்கலாமா, இவ்வளோ இயற்கையை பார்க்கலாமான்னு ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்து அவன் என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் பயிற்சி மூலிமா. ஃபஸ்ட்டு ஆனால் இப்போது அந்த கலைகள்ன்ற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த அடுத்த தலைமுறைக்கு கலைகளை எடுத்துகிட்டு போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஒன்று பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் பேரண்ட்ஸ் வந்து இது எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அஸ் அ மாஸ்டரா? இப்படி சொன்னீங்கன்னா நீங்களே இப்படி சொல்லாதீங்க, பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்க, அவங்க தான் இதெல்லாம் சொல்லி இப்போ புரிய வைக்கணும், ஆனால் பேரண்ட்ஸே இதை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அஸ் அ மாஸ்டராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்குமே புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து பெரிய புரிதல் கிடையாது. கலைகளை பற்றியோ உடம்பாக இருக்கிறத பற்றியோ கலைகள் கிடையாது, புரிதல் கிடையாது. அவங்களுக்கு வந்து தன் பிள்ளை படிக்கணும், தன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், தன் பிள்ளை சம்பாதிக்கணும், தன் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே நிறையா பெற்றோர்கள் வந்து இன்னும் மாறிக்கல. பட் இருந்தாலும் 1, 2 பெற்றோர்கள் வந்து அடிபட்டு பையன் வந்து ஃபோன் மூலிமா அடிக்ட் ஆகி நிறைய டாக்டர்ஸ்கிட்டேருந்து எங்ககிட்ட வரும் ரிப்போர்ட்டு. அப்படி வந்தவங்க இருக்கிறாங்க. இல்லைனா ஒழுக்கமின்மையால் வந்திருக்கிறாங்க. இவன் 10th முடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டான், 12th திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க, மாஸ்டர் 12th முடிச்சிட்டான் மாஸ்டர், காலையிலேருந்து நான் சேர்த்து விட்றேன் மாஸ்டர். அப்படி பட்டு இருந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து சின்ன விஷயத்தை பேஷனாக இருக்கிற பேரண்ட்ஸும் வந்துக்கிறாங்க. பட் 90% பெற்றோர்கள் வந்து இன்றைக்குமே வந்து கலை ரீதியாக புரிஞ்சிக்கல. அவங்களுக்கு வந்து 2 கண்ணுமே படிப்பாக தான் பார்க்குறாங்க. ஒரு கண்ணு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க வீரக்கலைக்கோ உடற்பயிற்சிக்குமே. எனக்கு 2 கண்ணுமே படிப்பு தான் அப்படின்ற இதில் தான் இருக்கிறாங்க. படித்தா போதும், சம்பாரிச்சா போதும், அவ்வளோதான். மாஸ்டர், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க வீரக்கலைகள் வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றுன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர். அது எந்த அடிப்படையிலன்னு சொல்ல முடியுமா? இப்போ இதனால வீரக்கலை பண்ணுறதுனால உடலில் இந்தந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம? கண்டிப்பாக நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ எங்ககிட்ட பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து யாருமே வந்து சுகர் டேப்லெட்ஸே யூஸ் பண்ணுறதே, இன்சுலேஷனோ சுகர் டேப்லெட்டோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய ஸ்டேஜில் வரவங்களுக்கு சுகர் குறைக்க வைக்கிறோம். ஸோ வீசிங், நிறைய மாணவர்களுக்கு வந்து வீசிங் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பரம்பரை நோயாகவே சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாணவர்களை வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டில் வரானா அவனை வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து டோட்டலாக அவனுக்கு வீசிங் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வீசிங் இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போடுற விஷயம் பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போய் ஒரு உட்காரிங்கன்னா 40 பசங்களில் 10 பசங்க கண்ணாடி போட்டிருப்பானுங்க. இன்றைக்கி அன்றைக்கெலாம் 1, 2 போட்டிருப்பாங்க. இன்றைக்கி 10 பேர் போட்டுறாங்க. சில கிளாஸ்லலாம் பாதி பேர் போட்டுங்கிறானுங்க. அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி என்னென்னா இதோட அடிப்படை என்னென்னா, உடற்பயிற்சி பண்ணால் பசிக்கும். ஆமாம், பசிக்க போதும் ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட போதும் உன்னோட உடம்போட எல்லா ரீதியும் மாறுது. 2வது இங்கே வரப்போது நாங்கள் என்ன உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறோம். நீ இதை தான் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, மார்னிங்கில் எழுந்திரிச்சி இதை தான் சாப்பிட்ணும், லஞ்சு கண்டிப்பாக இதை தான் சாப்பிட்ணும், சாயந்தரம் வந்து டின்னர் வந்து 7 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அவனோட பாடியில் அவன் ஃபீல் பண்ணுறாங்க பசங்க. மாஸ்டர், இப்போ இந்த கலைகள் பண்ணுறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னீங்க உணவெல்லாம் இது தான் சாப்பிடணுன்ட்டு. ஏன் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது? எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும்? கண்டிப்பாக நம்மளோட பாரம்பரிய உணவு, நம்மளோட அடிப்படை என்ன, நம்மளோட அடிப்படை தற்சார்பு கொள்கை விவசாயம். காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம், 5 மணிக்கு வந்து வயக்காட்டுக்கு போவோம், விவசாயம் பண்ணுவோம், காலையில் ஒரு நீர் மோர் குடிப்போம், இல்லைனா ஒரு களி சாப்பிடுவோம், மதியானம் ஒரு கஞ்சோ இல்லைன்னா ஒரு குழம்பு சாப்பாடோ சாப்பிடுவோம், அதோட நம்மளோட சாயந்தர டைமில் ஒரு கிழங்கு சாப்பிடுவோம். இதுதான் நம்ம அடிப்படையோட உணவு. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, லைன் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட். 10 மணிக்கு மேலே தான் வீட்டில் தோசையாக சுடுறாங்க. நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வருவாங்க சார், வெயிட் பண்ணணும் சார், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் சார்.
10 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட்டு 12 மணிக்கு ஏப்பம் விட்டு எப்போ தூங்கி எப்போ எந்திரிச்சு, ஸோ டோட்டலி சேஞ்சுடு. அப்போ என்ன ஆகுனா, இந்த உணவு முறை நம்ம புதுசாக நம்ம எந்த டயபெட்டிஸ் எதுவுமே உணவு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அடிப்படையாக அவன் உணவு என்ன, அதை சாப்பிட்டாவே போதும். உதாரணத்துக்கு பழைய கஞ்சி சாப்பிட்லாம், அதை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இல்லைனா வந்து ஜென்ரலாக ராகி எடுத்துக்க சொல்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் பண்ணாவே போதும். ரொம்ப டோட்டலாக பாரம்பரியமாக ஓல்டு போகணுன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. அடிப்படையாக ஒரு லஞ்சாக ஒரு முட்டை எடுத்துக்கோ, கண்டிப்பாக வந்து ஒரு கீரை எடுத்துக்கோ, 1/4 கிலோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறோமே வீட்டில் இருந்தால். இதே லஞ்சு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மாஸ்டர் இப்போது அந்த ஃபோனு அடிக்ஷன் இதெல்லாம் சொன்னோம். நம்ம இப்போ நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே அது வந்துருச்சு. ஆனால் எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி 8th படிக்கிற பையன் வந்து எனக்கு லைஃபே பிடிக்கல, எனக்கு சோகமாக இருக்குது வாழ்க்கையே அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம கலைக்குள்ளே வரும்போது அது மாறுமா? கண்டிப்பாக மாறும். நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால இதுவும் நான் நிறையா ஃபேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பாதி பசங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. லைஃப் பிடிக்கல, போர் அடிக்குது, எப்போ பாரு வீட்டில் வந்து திட்டுறாங்க, இப்படி இருன்னு சொல்கிறாங்க, அப்படி இருன்னு சொல்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் தான் விளையாடுறானுங்க. காரணம் என்னென்னா, அவனுங்க அந்த இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன்ஸ் அடிக்ட் ஆகிறது இருக்கட்டும், இல்லைனா யார்கிட்டையுமே வெளிப்படையாக, ஏன்னா இண்டோர் கேம் தான் நிறைய முக்கியம். இண்டோர் கேம் மீன்ஸ் ஃபோனில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. வெளியே யாருமே போகிறதே கிடையாது. அந்த சூழலுமே நம்மளுக்கு இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி நம்ம போகிறோம், ரோட்டில் தெருவாக விளாண்டோம், டயர் விட்டோம், பம்பரம் விட்டோம், கோலி விளாண்டோம், கில்லி விளாண்டோம். இன்றைக்கி வந்து அந்த சூழலே கிடையாது. இன்றைக்கி இதெல்லாம் விளாண்டா கூட இதெல்லாமா விளாட்றீங்க அப்படின்னு கேட்குற மக்கள் தான் நம்ம சுற்றி இருக்கிறதுனால பசங்க அதை விளாட்றது கிடையாது. கிரிக்கெட்டுமே விளாட்றதுக்கான கிரவுண்டு கிடையாது, டர்ஃபுக்கு தான் போகணும். அப்போ டர்ஃபுக்கு போகணுன்றப்போ காசு கொடுத்து தான் போகிற சூழல் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி வந்தவங்கள நிறைய பேர் மாற்றிருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். நம்மளோட வகுப்பு வந்து கிரவுண்டில் தான் எடுப்போம், வெறுங்காலில் தான் எடுப்போம். டர்ஃபோ அப்படியோ இப்படியெல்லாம் கிடையாது, மண் தரையில் தான் கிளாஸ் எடுப்போம். வந்து நிறைய எனர்ஜியாக போன மாணவர்கள் இருக்கிறாங்க, சேஞ்ச் ஆகியும் போயிருக்கிறாங்க. அதான் மாஸ்டர், நம்ம வந்து நாகரிகமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாரம்பரியத்தையும் மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். நாகரிகம்னு சொல்கிற பேரில் எல்லாத்தையுமே விட்டுட்டோம் நம்ம இன்றைக்கி. மாஸ்டர் ஆனால் இப்போது அந்த கலைகள் மூலியமாக கலைகள் வந்து மாணவர்கள் நான் சொல்லித்தரேன், மாஸ்டர் சொல்லி கொடுக்குறனால மாஸ்டருக்கு வந்து இதில் என்ன சந்தோஷம், என்ன கிடைக்கிது, ஏன் மாஸ்டர் இது வந்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு மாஸ்டர்? ஏன் நினைக்கிறாரு? உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வேறு வேலைக்கு போனால் கூட எங்களுக்கு நல்ல வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு வந்து எங்கள் ஆசான்னு சொல்லி கொடுத்தது அப்படி தான், எங்களோட மாஸ்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தது, இந்த கலையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஜென்ரேஷன் கொண்டு போக வேண்டியது உன்னோட கடமை, கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஸோ நீ வந்து 4 பேரை உருவாக்கு. அவங்க வீட்டில் திட்டுறாங்க, திட்டல, இந்த பிள்ளைங்க வந்து ஒழுக்கமாக வர்றதுக்கான கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுனால நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வாங்கன்றதுக்காக தான் கொண்டு வரேன் தவிர, பெரிய வருமானம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வருமானத்தை வந்து உயர்த்திக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிறோம். இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானன்றலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்றைக்கி வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்ன்னு போடுறோம், ஒரு மாணவர்களுக்கு வந்து மினிமம் ஒரு 500 ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்றனால இன்றைக்கி பரவாயில்ல. அதுவுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். அது நிரந்தர வருமானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸ்லேயும் வராது, ஒரு சேலரிலையும் வராது. ஒரு கலை ரீதியாக ஒரு குருதட்சணை கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மாஸ்டர் இப்போது கலைகள் நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம பேஷனேட்டாக போயிட்டுருக்கோம், ஒரு சில பேர் வந்து இதை பிஸ்னஸாக பார்க்குறாங்கல்ல. கண்டிப்பாக அவங்கள என்ன எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க? அதான் இன்றைக்கி வந்து வெளிப்படையான நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். நீங்கள் சிலம்பம் வந்து வரானுங்க, ஒரு 3 மாதம் என்கிட்ட கற்றுக்குறானுங்க, வெளியே போயிட்டு நான் வந்து சிலம்பம் மாஸ்டரு அப்படின்னு சொல்லி அறிமுகமாகிட்டு அதை வந்து மற்ற ஆசான்களையும் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு போட்டி நடத்துகிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டி நடத்துகிறாங்கன்னா, இவன் இங்கேருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு 20 பேரை கூப்பிட்டு போனவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 பேரா ஒரு ஃபீஸ் வருதே போட்டிக்கு அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு அவனை அங்கீகரிக்க கொடுத்துட்றாங்க, அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. அப்போத்தே நான் இங்கே போட்டியில் போய் ஜெயித்தோம், இங்கே வாங்கணும், எங்களுக்கு ஒரு ஆசான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் இன்றைக்கி வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. கலைகள் வந்து நிறைய பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஆனால் இப்படி கலைகள் பிஸ்னஸாக மாறினா அது எந்த கலையை வந்து எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நிறைய பாதிக்கும். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து சிலம்பம் வந்து ரொம்ப நல்லா பூப்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி போயிட்டுருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பிரேக் வரும். ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் ஒரு பிரேக் வரப்போது என்ன ஆகுனா, இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து மக்களோட மென்டாலிட்டி நம்ம இந்த கலையெல்லாம் அப்படி தான் போல் வருவானுங்க போயிடுவானுங்க, இல்லை ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு உதாரணமாக மாறிடும். திருப்பியும் வந்து அப்படியே தான் நிற்கும், தேங்கியே நிற்கும், அப்படியே நின்றுடும். ஆமாம் மாஸ்டர், இப்போ இந்த கலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த கலைகளை கற்றுக்கிட்ட மாணவர்கள் வந்து லைஃப்பில் வந்து இந்த கலை கற்றுக்கிறதுனால கலைக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது மாஸ்டர். ஸோ இந்த கலையை கற்றுக்கிறனால வாழ்க்கையிலுமே இது பண்ண முடியும் அப்படின்னா இந்த கலையை கற்றுக்கிறனால என்ன கற்றுக்க முடியும்? கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் எஜுகேஷன் சொல்கிறோம், வாழ்க்கை கல்வின்றோம்.
இன்றைக்கி இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து வீரக்கலையை மட்டும் பண்ண மாட்டேன். நான் இன்றைக்கி நீ 100 பேருக்கு நீங்கள் சமைக்க சொன்னாலும் என்னால் சமைக்க முடியும். சரிங்களா? என்னால் வந்து ஒரு ஆசாரி வேலை செய்ய சொன்னால் நான் ஆசாரி வேலை செய்வேன். ஒரு எலக்ட்ரிக்கல் சொன்னால் நான் செய்வேன். எந்த கேம் எடுத்தாலுமே என்னால் 50% ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ண முடியும். ஒரு கபடி விட்டாலும் என்னால் பண்ண முடியும். ஒரு கிரிக்கெட் விட்டாலுமே எங்களால் பண்ண. ஏன்னா இந்த கலை வந்து எல்லாத்துலேயுமே உங்களை வந்து மாமனிதனாக மாற்றுது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக உங்களை வந்து எல்லா தற்சார்பு கொள்கையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த கலை. இயற்கை விவசாயத்தை நேசிக்க சொல்லுது. இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுது. அதுதான் இங்கே அதிகமாக போதிக்கப்படுது. இந்த நீங்கள் பயிற்சிக்கு என்கிட்ட வந்துட்டாவே உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் நீ எப்படி வாழணும், எப்படி ஒரு சிந்தனையாளராக நீ ஆகணும் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மாஸ்டர் ஆனால் இப்படி ஒன்று இருக்குது. நம்ம இப்போ சொசைட்டி ரொம்ப மாறியாச்சு. இப்போ ஸ்கூல்லேயே கூட ஸ்கூலில் காலேஜஸில் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் கேட்குறாங்க. நீ வந்து ஒரு ஷட்டில் காக்கில் சேர்ந்துரு, நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகிடு, நீ ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகிடு, அப்படி சொல்கிறாங்களே தவிர யாருமே போய் நீ சிலம்பம் கற்றுக்கடா, நீ வீரக்கலை கற்றுக்கோ, அப்படி யாருமே சொல்கிறது இல்லை. இது வந்து எப்படி மாஸ்டர் பார்க்கல? காரணம் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேம்ஸுக்கு தானே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. இன்றைக்கி எங்ககிட்டயே அதுதான் வராங்க. சர்டிஃபிகேட்டுக்காக வரவங்களாம் இருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கினா எனக்கு பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வராங்களே. இதை தான் மாற்றணும் ஃபஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு ஒரு பையன் காலேஜ் சேரணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 10th 12th கிளாஸ்க்கே அனுப்ப மாட்டாங்க. எந்த ஸ்கூல்லையுமே பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. அப்போ எப்படி அவன் 2 கேமை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான் அவன்? இங்கே வந்து இதுதான் பிரச்சனை. அப்படின்ற போதில் நீங்கள் சொன்ன மாதிரி கேம் வந்து டாப் 10 பார்க்குறாங்க. டாப் 10 இதை வந்து எப்படின்னா இதை வந்து ஒரு இழிவாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்குமே சிலம்பம்ன்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நாங்களும் நிறைய கேர்ள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப அகேன்ஸ்டாக தான் வராங்க. வீட்டுக்கு அகேன்ஸ்டாகவே வராங்க கேர்ள்ஸ்லாம். எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க, மாஸ்டர் இதெல்லாம் என்ன ஒரு கலை, இதெல்லாம் நீ ஏன் அப்படி கற்றுக்கிற, நீ அதுக்கு பதில் வந்து ஒரு ஷட்டில் போகலாமே, இல்லை யோகா போகலாமே, இல்லை ஸ்விம்மிங் போகலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்துகிறாங்க மாஸ்டர்னு சொல்லி நிறையா எங்களுக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம் பசங்கிட்ட. வேறு வழி இல்லை. நம்ம அதுக்காக நம்ம விட்டுட்டு போகவும் முடியாது. நம்ம சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும். எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன் உடனே மாறாது. 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 500 வருஷம் ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டே போகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதான் மாஸ்டர், இப்போது அந்த 10th 12th பசங்களை பற்றி பேசினோம். இப்போ 10th 12th பசங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து மற்ற கேம்ஸுக்கே கூட விடுறது கிடையாது. படிப்பு ஃபுல்லாக படிப்பு. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த 10வது படிக்கிறவங்க 12வது படிக்கிறவங்களோட மனநிலைமை என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப இது நான் ஸ்கூலில் இருக்கிறதுனால சொல்கிறேங்க. இவனுங்க 10th 12th பசங்க வந்து 70% படிக்க மாட்டானுங்க. ஸ்பெஷல் கிளாஸ்லேயும் சரி, அவனுங்க படிக்கிற டைம் வந்து மார்னிங் 9:30 ஈவினிங் 3:30 தான் படிப்பானுங்க. அதுக்கப்புறம் வைக்கிற எந்த ஸ்பெஷல் கிளாஸுமே ஆவரேஜாக வந்து 60% மாணவர்கள் படிக்க மாட்டானுங்க. என்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சும்மா உட்காந்து புக்கை பார்த்துன்னு இருப்பானுங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு இப்போ நீங்களே எடுத்துவாங்களாம், இல்லை அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரே எடுத்துப்போமே, ஒரு 9 மணி நேரம் ஒருத்தனை படிக்க சொன்னால் என்ன ஆகும்? அது இந்த ஜென்ரேஷன் வச்சுப்போம். முதல்ல நம்ம இருந்தோம், பட்டன் ஃபோனிலோடு இருந்தோம், போனோம் வந்தோம், எதுவும் தெரியாது. இன்றைக்கி அப்போ அவன் நடிக்க தான் நடிக்கிறான். ரெண்டாவது வந்து மக்கப் தான் பண்ணுறான். மக்கப் எடுத்து அந்த வாந்தி எடுக்கிறாங்க தவிர அறிவுபூர்வமாக யாருமே படிக்கலை. ஸோ படிப்போட கொள்கையை மாற்றணுன்றதான் என்னோட கருத்து. அதோட கலாச்சாரத்தை மாற்றி அதை வேறு ஏதாவது திட்டமிட்டு அரசாங்கம் பண்ணாங்கன்னா படிப்பு திறனும் மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் இப்போது படிப்பு அதுக்கப்புறம் வேலை அப்படியே வந்து ராத்திரி பகலாக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வீடை கட்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், அப்படியே குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, அப்படியே அந்த லைஃப் போயிடுது. ஒரு 50 வயசில் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இறந்துடுறாங்க. இந்த லைஃப் வந்து இப்படி ஒரு அன்ஸ்கேல்டாக மாறிடுச்சு மாஸ்டர். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம கலையை சேர்க்குறப்போ இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் வந்து 40 வயசு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்குது. ஆமாம், லைஃப் பிகின்ஸ் 40. ஏன் அப்படின்னா ஏன்னா அவன் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பான்னா அவன் பிள்ளை பெற்றிருப்பான், அவனோட ஜாபில் நல்ல ஜாபில் செட்டில் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஊரை சுற்றி பார்க்கவே ஆரம்பிக்க போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே எல்லா நோயும் வாங்கியாச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதை தான் எங்ககிட்ட கொடுங்கன்றோம். எங்ககிட்ட மாதம் ஏதாவது ஒரு குருதட்சணையை கொடுத்து கற்றுக்கோங்க அப்படின்றோம். அது விழிப்புணர்வு இல்லை. இப்போ ஏதாவது ஒரு கேம் கூட பண்ணட்டும், நம்ம தப்புன்னு சொல்லலை. பட் இது கேமாக பார்க்க வேணாம்ல. இது கலை ரீதியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உருவாகுதில்ல. நம்ம ஒரு ஐடியாலஜி கொடுக்குறோம்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஓகே இப்படி ஒரு கலை இருந்துச்சு, இதோட நுணுக்கங்கள் இருந்துச்சு, அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அடிப்படையாக சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலை சிலம்பம் தான் முதன்மையான சிலம்பம். போர்க்களோட பிரிவுகள் தான் பல. நாகம் 16, கள்ளக்கம்பு, அலங்காரம். ஆனால் நாளடைவில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது கம்புனா என்னது? சுற்றுறது. அப்போ அதுக்கு பேர் தான் அலங்காரம். ஆனால் போர்க்கலை அப்படின்றது ஒரு கம்பை வச்சு 100 பேரை விரட்டலாம். இன்றைக்கி எத்தனை ஆசான்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க? இந்த கேள்வியை வந்து நான் பொதுவாகவே வைக்கிறேன். கிடையாது, ரொம்ப ரேரு.
ஒரு 100ல் 10 ஆசான்மார்கள் மட்டும்தான் போர்க்கலைனா என்னன்னே தெரியும். மற்ற எல்லாருமே வந்து அலங்காரம், ரெட்டை கம்பு, ஒற்றை கம்பு, நெருப்பு இப்படியே போயிட்டாங்க தவிர விளையாட்டாகவே போயிட்டாங்க. விளையாட்டு, டான்ஸு, ஆடல், பாடல், வரவேற்பு விழாக்கு வந்து சிலம்பத்தை பயன்படுத்துறது இப்படி தான் போயிட்டாங்க தவிர கலை ரீதியாக வரல. கலை ரீதியாக போயிருந்தோம்னா இன்னும் வந்து ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து நிறைய ரீச் இந்த பண்ணியிருக்கலாம். கலையை எதுக்கு பயன்படுத்தணும்னே தெரியாமல் போயிருச்சு இன்னைக்கு. மாஸ்டர் இப்போ அந்த பட்டாசு படம் அதில் வந்து நான் ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த அடிமுறை அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படத்தில் காட்டும்போதே எப்படி காட்டியிருப்பாங்கன்னா பாக்ஸிங்னு சொல்கிறோம், கிக் பாக்ஸிங்னு சொல்கிறோம்ல, அதில் ஸ்பெஷலாக பெரிய ஜாம்பவானாக இருக்கவங்க கூட அடிமுறை கற்றுக்கிட்டவன்ட்ட நிற்க முடியாது, நம்மளோட தமிழர் பாரம்பரியம் அந்த அடிமுறைன்றது அப்படின்ற மாதிரியான படங்கள் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அடிமுறைனாலே நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அது என்னன்றது தெரியாது. அந்த அடிமுறை இப்படி அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அடிமுறை இப்போ உருவாக்கி ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா நம்மளோட ஆர்மியவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதை எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர்? அதான் அடிமுறைன்றது வீரக்கலையில் ஒரு பகுதி தான். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து முதல் மனிதன் வந்து எடுத்தது வந்து கம்பு தான். அந்த கம்பை வச்சு தான் அடுத்த நடனம்லேருந்து எல்லாமே அவன் கொண்டு வந்தது. அதில் ஒன்று தான் அடிமுறை, குத்துவரிசை, வளரி. இந்த மாதிரிலாம் இன்றைக்கி வளரிலாம் நீங்கள் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். வளரி அதை பூமர்றாங்க, அப்போ இதை தான் நடா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கும் இருக்குது. அடிப்படையாக தான் இருக்குது தவிர இதுவாக கிடையாது. காரணம் வந்து தெரியாமல் போனது தான். ஸோ இதை இன்றைக்கி நம்ம அடிமுறை, குத்துவரிசை எல்லாமே ஒன்று தான். அதை பாடத்தை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட வர்மம் மாதிரி தான். கிட்டத்தட்ட அடிமுறையும் வந்து ஒரு வகையான வர்மம் மாதிரி தான். நீங்கள் அழகாக வந்து ஒரு ஆளை வந்து எளிமையாக ஸ்டெப்பை வந்து லாக் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பாடி பில்டராக வந்தாலுமே அவங்கள வந்து எளிமையாக வந்து அதை பண்ணிடலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அதுக்கு பேசிக்கே இல்லையே நம்மக்கிட்ட. பேசிக் போர்ஷனே இல்லை. இங்கே பாடமுறைகளே கம்மி. எல்லாம் இது வந்து ஏன் வளராமல் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் வளராமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்தந்த ஆசான்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல வெளியே. காரணம் இதுதான். இங்கே தான் 3 மாதம் முடித்தோடனே அவன் வெளியே போய் மாஸ்டர்னு சொல்லி இதுதான் 90% பிரச்சனையாக இருக்குது நான் பார்த்த வரையுமே. ஏன்னா இவன் 3 மாதம் பயிற்சி பண்ணவொடனே வெளியே போய் மாஸ்டர்னு சொல்கிறதுனால அந்த ஆசான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டுறாரு. அப்போ என்ன பண்ணிடுறாரு, ஒரு நல்ல உண்மையான இப்போ மாணவர்களை உருவாக்க விரும்ப மாட்டார். அப்போ 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிடுறாருன்னா 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். அந்த 10 பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 10 பேருமே ஆசானா ஆகிறது கிடையாது. உதாரணத்துக்கு நானே என் கூட 40 பேர் பிளாக் பெல்ட் வாங்கினாங்க 2004. இன்றைக்கி நான் மட்டும் தான் வீரக்கலை ஆசனா வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். மற்ற எல்லாருமே ஐடி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போனது தான் நாளடைவில் இந்த அடிமுறையும் அவங்க மாஸ்டரோட போயிடுச்சு. கண்டிப்பாக மாஸ்டர். இப்போது நான் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு இன்கேஸ் இப்படி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கமே சொல்லுது, அதாவது இனி வந்து இந்திய இராணுவத்துக்கு ஒருத்தவங்க வந்து வரணும் அப்படின்னா தமிழர் கலையான இந்த கலையை வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இந்திய இராணுவம் எவ்வளோ வலிமையானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதுதான் நாம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். சைனாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா 2000 பேர் 3000 பேரை வச்சு தான் வந்து அவன் வீரக்கலையே செய்வோம். அதை பார்க்க போதுமே மற்ற அவனுக்கு எதிரான கண்ட்ரி எல்லாமே வந்து ஓகே இவன் ஒரு நல்ல படை ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த படை பயிற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து அவனோட க்ரௌட் அப்படி வச்சு காமிப்பான். அப்போ அடிப்படையாகவே இந்த சிலம்பத்தை வந்து 100 பேர் வீசினா இந்த நம்மளோட சென்னை திரும்பி பார்க்கும். 100 பேர் ஒரே டைமில் சிலம்பத்தை வீசுகிறத வீடியோ பார்த்தா சென்னையை திரும்பி பார்க்கும். அதுவே ஒரு 1000 பேர் வந்து இந்த சிலம்பத்தை வீசுனா, நான் சொல்கிற சுத்தலை, வீசுனா இந்தியாவே திரும்பி பார்க்கும். அதுவே 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் செஞ்சாங்கன்னா அந்த உலகமே திரும்பி பார்க்கும். இது வந்து ஒரு டைலாகவே நம்மளோட குறும்படத்தில் தான் வச்சுருக்கிறோம். எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்தது. அந்த அவ்வளோ அற்புதமான ஒரு சிலம்பத்தை வந்து கண்டிப்பாக அதை இப்படி செஞ்சால் அங்கே மிலிட்ரிக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது. இன்றைக்குமே கவர்மெண்ட் வந்து 2% இடஒதுக்கீடு சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு 1 இயர் ஆச்சு அவங்க இடஒதுக்கீடு சொல்லியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேலோ இந்தியாவில் வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் பெருசாக இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குது. சிலம்பம் அரசியல் பெருசு. மற்ற கிக் பாக்ஸிங் கராத்தே விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட். ஆனால் இப்போ அதை வந்து ப்ராப்பராக ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாஸ்டர்? இதை கற்றுக்கிட்டீங்க, இதை வந்து விட்டுறக்கூடாது, இந்த விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் போகணுன்னா என்ன சொல்லுவீங்க மாஸ்டர்? கண்டிப்பாக நான் என்னோடய மாணவர்களுக்கு இன்றைக்குமே நான் வந்து சொல்கிற ஒரே விஷயந்தான், கிட்டத்தட்ட என்கிட்ட படிச்சுட்டு போன மாணவர்கள் எல்லாருமே வந்து பயிற்சிக்கே வரதில்லை. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், மாதத்துக்கு ஒரு வகுப்பாச்சு அட்டன் பண்ணு. என்றைக்குமே ஜாக்கி இல்லாமல் குதிரை ஓட முடியாது.
அப்போ நீ என்னதான் நீ பயிற்சி பண்ணாலுமே, வீட்டில் பயிற்சி பண்ணாலுமே உடம்பு மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கும் தவிர, மனம் ரீதியாக, கலை ரீதியாக நீ ஆசானை என்னைக்கு நீ சந்திக்கிறியோ அன்றைக்கி வந்து உன்னோட வைப்ரேஷன் டெவலப் ஆகும். 4 பேருக்கு சொல்லி விடணுன்ற எண்ணம் உருவாகும். அதுக்காகயாச்சும் மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கலை ரீதியாக வந்து ஆசானை பார்த்து பயிற்சி எடுத்துக்கோ. அப்படி தான் நாங்கள் எல்லாருக்குமே அறிவுரை கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஒன்று தான் இந்த கிளாஸஸ்க்கு ரெகுலராக வர சொல்கிறது. அப்படி வந்தாங்க அப்படின்னா 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி ரெகுலராக வராங்கன்னா 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்க மாணவர்கள் இந்த வீரக்கலையை முழுமையாக பயிற்சி பண்ணாங்க, இந்த வாழ்க்கை கல்வியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கு அப்பா அம்மாவை அனாதாசத்தை சேர்க்க மாட்டாங்க. எப்படி மாஸ்டர் சொல்லுங்கள்? ஆமாம், இன்றைக்கி போய் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நிறைய படம், நான் அதுக்கு டீட்டெயில் சொல்லலாம். ருத்ரன் சொல்லி நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கூட படம் வந்துச்சு. அதில் கதையாக தான். ஏன்னா வந்து இங்கே வந்து அவன் ஃபாரினில் போயிடுறான். அவன் அப்பா அம்மா இங்கே விட்டுட்டு ஃபாரினில் போயிடுறான். இங்கே பார்த்துக்க ஆள் கிடையாது. இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒரு குழந்தைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி 2 குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கி. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் தான் பெற்றுக்கிறாங்க. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. அப்படின்றப்போ அந்த ஒரு பிள்ளை வந்து என்ன ஆகுதுன்னா, அது ஃபாரினில் போய் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது, இல்லை வேறு எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடுது. அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுதுங்க. அந்த பிள்ளைங்க இன்றைக்கி விட்டுட்டு போகிறதுனால இன்றைக்கி அவன் வெறும் வருமானம் மட்டும் தான் அனுப்புகிறான். அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வருமானத்துக்கு எதுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு தனி வீடு, செக்யூர் கிடையாது, அவங்க நினைக்கிற விஷயம் செக்யூர் இல்லை அப்படின்ட்டு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கு வந்து இதுதான் காரணம். இவங்க வந்து எந்த அளவுக்கு தாங்குன்னு செல்லம் கொடுத்து பெற்றோர்கள் வந்து மாணவர்களை படிக்க வைக்கின்ற பேரில் வந்து பையனை ஒரு முட்டாளாக வளர்க்குறாங்களோ, அவன் வந்து லாஸ்ட்டாக அவன் கொடுக்குற பரிசு வந்து அனாதை ஆசிரமம். முழுமையாக ஒரு படிப்புன்னு இருந்தால் முட்டாள்னு தானே சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன் நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா அவனை உருவாக்குறன்னு இவங்களை எல்லாமே தாழ்த்திக்கிட்டு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது அவன் வந்து டோட்டலாக இவங்களை வந்து இது பண்ணிட்டு போயிடுறான். நான் வந்து 50% மக்களை தான் நான் சொல்கிறேன், டோட்டலாக சொல்லலை. நான் 50% இன்றைக்கி சென்னையில் அப்படி தான் இருக்கிறாங்க. டோட்டலாக விட்டுறானுங்க, அப்பா அம்மாவே பார்க்குறதே கிடையாது. மாஸ்டர், இப்போது நம்ம அடிமுறை இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர். இப்போ நம்ம வந்து இந்த வீரக்கலைகள் அப்படின்னா, வீரக்கலைகளில் எவ்வளோ இருக்குது மாஸ்டர் மொத்தமாக? நீங்கள் வந்து ஒரு ஆசானா இருக்கீங்க, வீரக்கலைகளில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா எத்தனை அந்த மாதிரி அடிமுறை குத்துவரிசை வகைகள் எவ்வளோ இருக்குது? அதான் நிறைய வகைகள் இருக்குது. அடிமுறை, குத்துவரிசை, போர்க்கலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளரி, களரி, சுருள்வாள், கேடயம், மான்கம்பு, அதுமாதிரி கம்புலேயே நிறைய வகைகள் இருக்குது. இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வகைக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேடயம்னா தெரியாது, சுருள்வாள்னா தெரியாது, கரலாக்கட்டைனா தெரியும். ஆனால் கரலாக்கட்டையே ஒரு ஆர்ட் தான். ஓகே, ஆமாம், கரலாக்கட்டே ஒரு பெரிய ஆர்ட். அதை வந்து ஒரு லெசனாகவே பண்ணிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ பெரிய ஆரோக்கியம் இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப மறைஞ்சு தான் இருக்குது தவிர வெளியே தெரியுது சிலம்பம்னா என்னன்னு தெரியும், மான்கம்பு தெரியும். ஏன்னா அது வந்து மானை சார்ந்திருக்கனால உங்களுக்கு மான்கம்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி 1-2 தான் எல்லாருக்குமே தெரியுது தவிர பல வகைகள் இருக்குது, 100 வகைக்கு மேலே இருக்குது. கத்திலே பல வகைகள் இருக்குது. அதான் மாஸ்டர், இப்போ எல்லாருமே வந்து உடம்பை குறைக்கணும், இல்லை உடம்பை ஃபிட்டாக வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஜிம்முக்கு போகணுன்றது தான் போகிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை, நான் அதுதான் இதுலையுமே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. அன்றைக்கி இருந்தவங்க நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து உடம்பு 6 பேக்கோடலாம் யாருமே அலையலை. எல்லாருமே வந்து சாதாரணமாக தான் இருப்பாங்க. இந்த 6 பேக்குன்றது ஒரு காணல் நீர் தான். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்து உடம்பு வந்து வாகு தான், ஒருத்தருக்கு ஒரு வாகு. எல்லாருக்குமே வந்து 6 பேக் வந்துடும் அப்படின்னா நான் வேறு மாதிரி இருக்கும் உடம்பு, நாடே அப்படி பயங்கரமாக போகும். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு உடம்பு வாகு இருக்கும், அவங்களோட பெற்றோர் சார்ந்து தான் இருக்கும், அந்த ஜீன் சார்ந்துன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஆனால் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்க? உணவு மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் நிர்ணயிக்கிறாங்களா? அப்போ ஒருத்தர் 6 பேக் வைக்கலன்னா அவர் வந்து ஃபிட்னஸான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க, எப்படி உடம்பை கவனிச்சிக்கிறாங்க, என்ன உடற்பயிற்சி செய்கிறாங்க. ஃபிட்னஸ் எப்படி நம்ம வந்து ரிசல்ட்டாக சொல்லலாம்னா ஸ்டாமினா வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு ஜிம் மேனை வந்து நீங்கள் வந்து ஜிம் மேனையும் ஒரு அத்லட்டையும் கூப்பிட்டு ஓட விடுங்க, அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் ஃபிட்னஸ், யார் ஸ்டாமினா அதிகமாக இருக்குன்னு. ஸ்டெமினா தான் மேட்ரு, ஸ்டெமினா தான் விஷயம். நீங்கள் ஸ்டெமினா வந்து சண்டை போடுறன்றப்போ 100 பேர் அடிக்கணும்னா என்ன வேணும் சார்? பணம் மட்டும் போதுமா? ஸ்டாமினா இல்லாமல் எப்படி அடிப்பீங்க? அப்போ அடிப்படையாக என்ன வேணும்னா ஒருத்தனுக்கு வந்து ஸ்டாமினா தான் ரொம்ப வேணும். அதை தான் நாங்கள் வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லிடுவோம் சார். நேயர்கள் அனைவர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.